இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இன்விசிபிள் செயினை எப்படி பண்ணுறதுங்கிற மேக்கிங் வீடியோ பார்த்துருவோமா? இன்றைக்கி வந்து கேர் வந்து நான் 16 இன்ச்சஸ் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ கழுத்து சுற்றளவு பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த வயரை வந்து நான் சரிசமமாக வச்சு 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன், 2 பீஸாக. இந்த பெண்டன்ட்டில் தான் போட போகிறேன். இந்த பெண்டன்ட்டில் கார்னரில் 2 லூப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஒரு வயர் எடுத்து அந்த லூப் வழியாக விட்டு யூ மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு இங்கிட்ட கியர் லாக் எடுத்து அந்த வயரில் விட்டு இன்னொரு பீஸை வந்து அந்த லூப் வழியாகவே உள்ளே விட்டு இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அந்த பெண்டன் நகராது. ஸோ அவன் நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நோஸ் பிளேயரை வச்சு இந்த மாதிரி லாக் பண்ணிடுங்க, பெண்டன் நகராமல் இருக்கிறதுக்கு. ஸோ சேம் ப்ரொசீஜர்லேயே வந்து நீங்கள் அடுத்த சைடும் இதே மாதிரி லூப் விட்டு அந்த கியர் லாக் போட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் 2 சைடுமே பிந்தி பால் போட்டிருக்கேன், பெரிய சைஸ் பிந்தி பால். 2 பக்கமுமே ஒரே மாதிரி பிந்தி பால் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பக்கமுமே வந்து நான் கியர் லாக் போட்டு லாக் பண்ணிட்டேன். நம்ம அந்த கட் பண்ண வயர்லாம் தெரியாமல் இருக்கிற அளவுக்கு நல்லா லாக் பண்ணிடுங்க. பெண்டன் வந்து நகரக்கூடாது, அந்தளவுக்கு லாக் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிந்தி பால் மட்டும் போடுறதுனால போட்டுக்கலாம். நான் வந்து கோல்டன் பால் போட போகிறேன். ஒரு 2 இன்ச் வந்து நான் கேப் விட்டுட்டு அதில் வந்து கியர் லாக் போட்டு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிந்தி பால், அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் பால் போட்டிருக்கேன். கோல்டன் பால் போட்டு மறுபடியும் ஒரு பிந்தி பால் போட்டு நான் வந்து கியர் லாக் போட்டு லாக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன ப்ரொசீஜரில் போட்டனோ அதே டிஸ்டன்ஸ்லேயே அடுத்த வரையிலையும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இல்லை இதுக்கும் மேலே இன்னொரு வரிசை போடுறதா இருந்தாலும் உங்களுடைய இஷ்டம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஹூக் போட்டுடலாம். நான் ஹூக் வந்து தனியாக கலட்டியிருக்கேன். அந்த கார்னர் எடுத்து நம்ம கியர் லாக் ஃபஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹூக்கோட இன்னொரு முனையும் விட்டு அந்த லாக்கு கியர் லாக் வழியாகவே அந்த லூப்பை இழுத்து பிடிச்சிட்டு நம்ம லாக் பண்ணி விட்ருவோம். எப்பயும் போல் அதே பேட்டர்ன் லாக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த கொக்கியை எடுத்து கியர் லாக் போட்டு அதுக்கப்புறம் கொக்கியை உள்ளே விட்டு மறுபடியும் மடித்து அந்த கியர் லாக் வழியாகவே வெளியே எடுத்து டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான இன்விசிபிள் செயின்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்